அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. இல்ல ஏதாவது செய்யணும். இப்படியே பொறுமையா இருந்துட்டு இருந்தேன், அடுத்து நான் தான் ஜெயிலுக்குள்ள போவேன். யார் இவங்க? கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றேன்னு சொன்னாங்க, ஆனா நம்ம கிராமத்தையே சுத்தி சுத்தி வராங்க. அதுவும் இல்லாம இந்த வேணி அவங்கள சுத்திக்கிட்டு தான் இருக்கா. இல்ல இதெல்லாம் சரி வராது. என் கண்ணுல மாட்டிட்டு தப்பிக்கிறதா? இவளை ஏதாவது பண்ணணுமே. இவளை அப்படியே விட்டுட்டோம், நம்ம ஊர் தலைவங்கிற மதிப்பே போயிடும். கிராமத்துல நம்மளோட கெத்து குறைஞ்சிரும். கூடாது கூடாது, இருக்கவே கூடாது. எந்நேரமும் அவங்க கூடயேவா சுத்திட்டு இருக்க முடியும்? எப்பவாவது தனியா வந்து மாட்டாமையா போவா? அப்போ ஏய், இவ தனியா இங்க கூப்பிடுவோமா? கூப்பிடுவோம். ஏ புள்ள, இந்தா புள்ள, இங்க வா. இவன் இல்ல வேண்டாம். தனியா வந்து இவன்கிட்ட மாட்டிக்கிறது ரொம்ப தப்பு. பேசாம போயிடலாம். ஓய், இந்தா புள்ள, உன்னை என்ன கடிச்சு திங்கவா போறேன். சும்மா இங்க வா. நான் இதுக்காக வரணும்? பேசத்தான், நமக்குள்ள பேச வேண்டியதுதான் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஓய் வேணி, என்ன மீறி போன என்ன என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏண்டி அவ்வளவு தைரியம் வந்துருச்சு? எவனையாவது ரெண்டு பேத்த கூட்டிட்டு வந்து சுத்திக்கிட்டு இருந்தா என்ன எல்லாம் அவங்களே பார்த்து கிழிச்சிருவாங்களா? இங்க பாருடி, இந்த ஊருக்கு தலைவன் நான் தான். எதா இருந்தாலும் நான் தான் பார்க்க முடியும். இப்பவே ஒரு வேலையில போய் நீ ஜாயின் பண்றேனா, அதுக்கு என்னோட பர்மிஷன் வேணும்டி. ஊர் கட்டுப்பாடு என்னன்னு தெரியும்ல? தெரியும்டா. ஏய், என்ன என்ன இந்த ஊர்ல இததான் பண்ணணும், இப்படிதான் நடந்துக்கணும்னு கட்டுப்பாடு போட்டது என்ன? கடவுளா இல்ல கவர்மெண்டா? நீதானே? நீயே ஒரு போறம்போக்கு. ஏய், அடச்சி நிறுத்து. நீ என்ன வேணாலும் கட்டுப்பாடு போட்டுக்கோ, ஆனா எனக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்க முடியாது. இந்த ஊர்ல நானா தான் இருப்பேன். உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோடா. ஒடியோய், நான் யாருன்னு தெரிஞ்ச இவ்வளவு பேச்சு பேசுறேல? மறந்துட்டியாடி? எல்லாத்தையும் மறந்துட்டியா? இந்த ஊரை விட்டு உங்க அப்பன் ஓடுனது, உங்க அம்மா உலகத்தை விட்டே போனது, அனாதையா யாரும் இல்லாம அழுதுகிட்டே தப்பிச்சா போதுன்னு ஊரை விட்டு ஓடினியே, மறந்துட்டியா? இதெல்லாம் பண்ணது நான் தான். அப்ப என்ன பண்ணன்னு தெரியாம பயந்துட்டு ஓடுன ஓடுகாலி கழுத, இப்ப இவங்க கூடயே வந்துகிட்டு நல்ல வியாக்கானம் பேசிட்டு இருக்கியோ? இங்க பாருடி, ஒரு நிமிஷம் ஆகாது பஞ்சாயத்தை கூட்டுறதுக்கு. பஞ்சாயத்தை கூட்டி உன்னை நிக்க வச்சேன். உங்க நான் சொல்றதா நீ கேட்டு ஆகணும், தெரியும்ல? தெரியும்டா, ஆனா ஏன் நீ பஞ்சாயத்தை கூட்டல? நல்லவனா நான் இந்த ஊருக்கு வந்ததுமே பஞ்சாயத்தை கூட்டி இருக்க வேண்டியதானே? சொல்லுடா, ஏன் பஞ்சாயத்தை கூட்டல? ஏய் அது வந்து நான் சொல்லட்டா? என்னடி? பயம்டா பயம். ஏன்னா எங்க அம்மாவை கொன்னது நீ. பஞ்சாயத்துல 4 பேர் 4 விதமா கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாது உனக்கு. எத்தனை நாளைக்கு உண்மையை மூடி மூடி மறைப்ப? ஏய் வேணி, நிறுத்துடா. என் அம்மாவை கொன்னுட்டு சீ, நீ எல்லாம் ஒரு ஊர் தலைவன், இதுல கட்டுப்பாடு கழுதானே. இங்க பாரு, இதோட நிறுத்திக்கோ. இதுக்கு அடுத்து என்ன கூப்பிட்டு ஏதாவது பேசுன? ஏய் என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? என் தோட்டத்துக்குள்ள வந்துகிட்டு இப்பவே நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன், தெரியுமா? பாக்குறியாடி? ஐயோ, இது இவன் தோட்டமாச்சே. இங்க வந்து இவ்வளவு வாய் பேசி இந்த சரத்து வேற அந்த பாரி கூட பேசிட்டு இருக்கான். வீட்டுக்கு தனியா போறேன்னு சொன்னதுக்கு போன்னு சொல்லிட்டான். நாம வேற அளவுக்கு மீறி பேசிட்டோம். இதுக்கு மேல இங்க நின்னா சரி இருக்காது. இங்க இருந்து கிளம்பிடுவோம். ஏய் நில்லடி, என்ன மீறி நீ ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. அச்சச்சோ, என்கிட்டயே உன் திமிரைய காமிக்கிற உன்ன. ஐயா கோபப்படாதீங்க, உட்காருங்க உட்காருங்க. இது யாரு? உட்காருங்கய்யா. என்னையா இதுக்கெல்லாம் கோபப்பட்டு இருக்கீங்க? அது வந்துமா. ஐயா இன்னும் கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க, அப்பதான் என் முகத்தை பார்த்து பேச முடியும். முகம் கூட ரொம்ப அழகாத்தான் இருக்கு. இருக்கும்லையா? ஆமா, என்ன பிரச்சனை? ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. இல்லையா, எனக்கு தெரியும். இந்த வேணி தான் ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பா. உங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டா. ஏய் வேணி, என்னடி? என்ன டியா? இரு இத பக்கத்துல வாரேன். அட இந்த புள்ள நம்மள பார்த்தாலே சிலிப்பிக்கிட்டு போவா. எனக்கு என்ன தானா வந்து பேசுறா? என்னவா இருக்கும்? என்னடி? என்ன என்கிட்ட நான் பிரச்சனை பண்றேன்னு பார்த்தா இப்ப ஐயா கிட்டே அந்த பிரச்சனை பண்றியா? என்னது, இவகிட்ட பிரச்சனை பண்றாளா? என்னவா இருக்கும்? இங்க பாரு பாரி, தேவையில்லாம பேசாத. ஏய், யார் தேவையில்லாம பேசுறா? கொஞ்ச நேரம் என் ஐத்தான் கிட்ட பேசுவோன்னு பார்த்தா அதுக்கும் தடையா வந்து நீ நிக்கிற. இப்ப ஊர் தலைவர்கிட்ட பேசுவோன்னு வந்தா இங்கே வந்து கல்லு மாதிரி நிக்கிற. என்னடி, என்ன நினைச்சிட்டு இருக்க? ஊருக்குள்ள நாட்டாமத்தான பண்ணிட்டு இருக்கியா? சொல்லுடி. ஐத்தானா? அது யாரு? இவளுக்கு ஐத்தான் யாரும் கிடையாது. யார சொல்றா?
பாரி அடச்சி நிறுத்தடி. சிவானி ஓகேவா? எல்லாம் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு ராம். ராம் இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ஆமா ஆமா, நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் அப்பா வாங்கி கொடுத்துருவாங்க. இப்ப பாரு, நம்ம ஒவ்வொன்னா மறந்துட்டு ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு தடவையா கடைக்கு வந்துட்டு இருக்கோம். ஆமா ஆமா, அந்த ஒவ்வொரு தடவைக்கும் என்னையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டே இருக்கீங்க. நீ இல்லாம எனக்கு ஒண்ணும் வாங்க தெரியாதுமா. ராம் நிஜமா தான், இது வரைக்கும் இந்த மாதிரி கடைக்கு போனதெல்லாம் நான் கிடையவே கிடையாது. எல்லாமே அப்பாவே பாத்துக்குவாங்க. புரியுது ராம் புரியுது. என்ன புரியுது? இத்தனை நாளா வீட்ல நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திருக்க. வீட்டு பொறுப்பு துளி கூட இல்ல. சிவானி என்ன ராம்? என்ன பார்த்து என்ன சொல்ற? ஏன் என்னாச்சு? வீட்டு பொறுப்புங்கிற? யாரா? எனக்கு ஏன் பொறுப்பே இருக்காது, வீட்டு பொறுப்பு இருக்குமா? ராம் நான் கூட உனக்கு எல்லாம் தெரியும் போலன்னு பயந்துட்டேன். ஐயோ பயப்படவே பயப்படாத, இந்த வீட்டை பத்தின விஷயம் எதுவுமே தெரியாது. சரிதான், இது ஒரு பெருமைதான். எனக்கு பெருமைதான். ஒட்டி வாங்குவ. சரி சரி வா ராம், ரொம்ப நேரம் இங்க உட்காந்துட்டோம், அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். ராம் நேத்து ஒர்க் சூப்பரா பண்ணிட்டோம். இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்டும் கம்ப்ளீட் பண்ணணும். அதான் நீ கூட இருக்கியே, எனக்கு எல்லாத்துலயும் ஹெல்ப்பா இருக்க. இன்னும் என்ன வேணும்? ஓய் ஆனாலும் சிவானி, என்ன ராம்? எனக்கு பிஏ மாதிரி வந்துட்டு இப்போ ஒய்ஃபா வந்துட்ட பாத்தியா? இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? எப்பவுமே இந்த ராம் கேத்த சிவானி நீதான். ரொம்ப தான். சரி சரி வா போலாம், போய் அப்பாக்கு வீடியோ கால் பண்ணலாம். ஐயோ ஐயோ, எருமை எருமை கத்தாம வா, இல்ல புடிச்சு தள்ளி விட்டுட்டு போயிடுவேன். டெக்கு பயல, ஏன்டா தள்ளி விடுற? பிடிக்கலன்னா நீயா போக வேண்டியதானடா. ஏண்டா ஏன் சொல்ல மாட்ட? கூப்பிட்டேங்கிறதுக்காக வந்தேன் பாத்தியா? எங்காடா உடம்பெல்லாம் வலிக்குது, ஒரு ஆட்டுக்கால் சூப்பு வாங்கி கூடேன்னு கூப்பிட்டேன். ஆனா நீ நான் விளக்கண்ண நடக்க விட்டே கூட்டிட்டு வரியடா. கூட கொஞ்சம் தாண்டா உடம்பெல்லாம் வலிக்குது. ஐயோ ஐயோ, டேய் சீ, இம்ச பிடிச்சவன் என் நேரம் புலம்பிக்கிட்டு உன்னையெல்லாம் எப்படிதான் அம்மா சமாளிச்சாங்களோ? உன்னை சமாளிக்க மொத்தல என்ன சமாளிக்க என்னடா? டேய் டேய் தர்மா, என்னடா? அங்க அங்க பாருடா. அங்க என்ன? சிவானி? அந்த நாய் தான்டா, சிவானி தான். டே டே பாருடா பாருடா, எப்படி இருக்கா பாருடா. ஏண்டா கல்யாணம் முடிச்சு எத்தனை மாசம் ஆகுது, அதுக்குள்ள இவ்ளோ வெயிட் போட்டிருக்கா? எல்லாம் பூரிப்பு தர்மா, பூரிப்பு. பூரிப்பா? ஆமாண்டா, சொத்தெல்லாம் கைக்கு வந்துருச்சு. அவளுக்கு பிடிச்சவனோட வாழ்றா. எனக்கு வெயிட் போடாம வெயிட்டா தூக்குவா. சரி சரி, புலம்பி என்ன ஆகுது, விட்டு தொலை. வா, ஆட்டுக்கால் சூப்பு தானே கேட்ட, வாங்கி தர. டேய் என்னடா? நீ எல்லாம் சோத்துல உப்பு போட்டாடா திங்கிற? இல்ல, சக்கரை போட்டு திங்கிறேன். அதான்டா, அதான் உனக்கு அறிவில்ல. பசுபதி, நம்ம அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கும் நமக்கு சொத்தெல்லாம் வராம இருக்கிறதுக்கும் காரணம் இவதான். அவளை பார்த்தும் நல்லா வெயிட் போட்டிருக்கா, பூரிப்பா இருக்கா அப்படின்னு கிளுகிளுன்னு பேசிட்டு போற. டேய் நீ வாங்கினதெல்லாம் காணலையா? ஆமாண்டா காணல, போய் வாங்கிட்டு வரையில அவனுக்கு கொடுத்துட்டு வரேன். நீ என் கூட வாரியா வரலையா? வரல. டேய் டேய் என்னடா வரலங்கிற? எனக்கு எதுக்கு, நான் போய் அடி வாங்கவா? ஏண்டா இப்படி இருக்க? ஐயோ நீ எல்லாம் அண்ணன் சொல்லாதடா. நான் போய் யார்கிட்டடா அண்ணே அண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்? தர்மா, அடைச்சி ஆட்டுக்கால் சூப்பு என்ன பின்னாடியே வா. டேய் டேய் நான்லாம் ஒன்ன மாதிரி கிடையாதுடா, எனக்கும் வீரம் இருக்கு. என்னது ஈரமா? டேய் டேய் வீரம்டா, என் நெஞ்சில ஈரம் கிடையாது, ஆனா மனசுல வீரம் இருக்கு. புரிஞ்சு போச்சு, நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன என்ன என்ன? அந்த சித்தார்த் தலையிலேயே அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்டா? அதான் பைத்தியம் பிடிச்சு போச்சு. தர்மா, அவனோட வழக்கு இருக்கு பையல, ஆட்டுக்கால் சூப்பு என்ன பின்னாடியே வா. டேய் 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 அவங்கள பார்த்துட்டு சும்மால விட்டுட்டு வர மாட்டேன்டா. இப்ப நான் சிவானி கிட்ட கேட்கற கேள்வியில கேள்வியில வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிட்டு 10 நாளைக்கு உட்காந்து அழணும். அப்படிப்பட்ட கேள்வியா கேக்குறேன்டா. வேணாண்டா. ஏய் என்னடா வேண்டாம், நாயகி புள்ளடா நானு. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. அவகிட்ட கேட்கற கேள்வியெல்லாம் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேட்டுட்டு ஆட்டுக்கால் சூப் என்ன நண்டு சூப்பே குடிக்கிறேன். விதி வலியது. என்னது வலியுதா? டேய் இருக்கேன், சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இங்க நின்னு வேடிக்கை பாரு, நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஷோ குறுக்கு பிடிச்சவன். சரி வாமா, போமத்துல ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாம்.
இல்ல ராம், வீட்ல போய் தோசை ஊத்திக்கலாம். ஓய் எப்பயாவது ஒருக்கா வெளியே வந்திருக்கோம், சாப்பிட்டுட்டு போலாம். ஆ, சாப்பிடலாம். சரி ராம். அடியே சிவானி, ராம், பயப்பட நம்ம கிட்ட ஒட்டி வாங்குறதுக்குனே வாரான். வாடா வா. ராம், நீ ஏன் பயப்படுற? நான் இருக்கேன்ல. என்னடி கூப்பிட கூப்பிட பேசாம இருக்க? என்ன காது அவிஞ்சிருச்சா? இனி அவியண்டா. டேய் அவனும் இல்லத்தனமா சிரிக்கிறான்டா. சிரிங்கடா சிரிங்க, சிரிக்கிற நீங்க எல்லாம் பைத்தியம்டா. அடியே என்னடி இன்னும் உட்காந்துட்டு இருக்க? அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாம இவன் கிட்ட பல்ல காமிச்சுக்கிட்டா பேசிட்டு இருக்க? இங்க பாரு பரி, நீ புரிஞ்சிக்காம வந்து பேசிட்டு இருக்க. அவன் எல்லாம் ஒரு ஆளுன்னா அவன் சப்போர்ட்டுக்கு போய் ஏய் நிறுத்தடி. என்ன அவன் இவங்கிற? என்ன அவன் உனக்கு தம்பியா? சொல்லுடி, தம்பியா? அப்படித்தான் கேளுமா, நல்லா கேளு. பொறுங்கயா, இன்னைக்கு இவள கேக்குற கேள்வியில இரும்ப இந்த ஊரை விட்டே ஓடணும். பாரி, என்ன பாரி? என் ஐத்தான் கூட எப்ப பாரி நான் அழகா பாரி பாரின்னு கூப்பிடுவாங்க. அப்பா கூட ஊட வந்துகிட்டு பாரி பாரின்னு. என் ஐத்தான் என்ன எப்படியும் கூட்டிட்டு போட்டோம், என்ன வர சொல்லி பேசட்டும். நீ எதுக்குடி ஊட வார? பாரி, என்ன பேசுற? நீ பேசுறது அசிங்கமா இருக்கு. நீ யார்கிட்ட வேணாலும் பேசு, எனக்கு என்ன? இதெல்லாம் வாயில இருந்து வர வார்த்தை, ஆனா மனசுல இருந்து வர்றது ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. நிறுத்து வேணி, எனக்கு எல்லாம் தெரியும். இங்க பாரு, ஆனா நீ நினைக்கிறது மட்டும் நடக்காது. ஏன்னா என் ஐத்தான் எனக்கு மட்டும் சொந்தம். அந்த சரத்தோட பரி நான் தாண்டி. சரத்தா? சரத்துல நம்ம ஊருக்கு புதுசா வந்தவன் இல்ல, அவனுக்கா அடிச்சுக்கிறாளுங்க? அடிச்சுக்கட்டும், பிரச்சனை பெருசா ஆகட்டும். இதுக்கு பஞ்சாயத்தை கூட்டுறேன்டி. உன் பிரச்சனை கூட்டினாதானே நான் மாட்டுவேன். ஆனா இந்த பிரச்சனைக்கு பஞ்சாயத்தை கூட்டினா நீ தாண்டி அசிங்கப்பட்டு போய் நிப்ப. பேசுங்க, பிரச்சனை வரட்டும். இந்த புள்ளதானே நமக்கு ஏண்டுகிட்டு பேசுறா. இவ்வளவு வச்சே பஞ்சாயத்தை கூட்டி உன்னை அசிங்கப்படுத்துற இரு. இங்க பாரு, இனிமே நீ ஐத்தான் கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. சமைச்சு கொடுக்கறது ஏதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், புரியுதா? என்னடி பேசுற? இப்படி பேச உனக்கு அசிங்கமா இல்ல? உன் ஐத்தான பிடிச்சிருந்தா நீ என்னனாலும் பண்ணிக்கோ, அதை ஏன் கிட்ட வந்து சொல்லாத. இங்க பாரு, இந்த மாதிரி பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஒருத்தனுக்காக 2 பேர் அடிச்சு சீ, எனக்கே அசிங்கமா இருக்குடி. எப்படி மனசார இப்படி எல்லாம் பேசுற? ஐயோ, ரொம்ப நல்லவ பேசுறா பாத்தியா? நடிக்காத வேணி. அப்படி சொல்லுங்கய்யா. ஐயா, என்னோட ஐத்தான் இவ கூட ஊர்ல இருந்து வந்திருக்கலாம், ஆனா அவருக்கு பிடிச்சது என்னதான். என் கூட பேச கூட விட மாட்டேங்கிறா. அது எப்படிமா விடுவா? அவதான் அங்க உள்ள 2 பேத்தையும் மயக்கி கூட்டிட்டு வந்திருக்காளே. மயக்கி? ஏய், என்ன புள்ள? பெரிய மனுஷனாயா? நீ பெரிய மனுஷனா? ஏன் புள்ள? அடச்சி நிறுத்தியா? கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல நீ இப்படி பேச? ஒரு பொண்ணை என்ன வேணாலும் பேசுவியா? என்னன்னா மயக்கி கூட்டிட்டு வந்திருக்காளா? இப்பெல்லாம் பேச உன் வாய் கூசல? சோறு தானே திங்கிற? ஏய் இல்லையா, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசினா என் அப்பா வந்து அப்படிதான் பேசுவாரு. எங்க அப்பா இப்படி எல்லாம் உங்களை பேசினா அப்புறம் எனக்கு கஷ்டமா இருக்கும். அதனால இப்பெல்லாம் பேசாதீங்கயா. என்ன சொல்ற? ஆமாயா, இப்ப வேணி சொல்ற மாதிரி நாளைக்கு நீங்க என்ன ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா எங்க அப்பா உன் சட்டையை பிடிச்சு கேப்பாரு. எங்க அப்பாவை பத்தி தான் தெரியும்ல. அது தெரிஞ்சிருக்கும்யா. என்ன மாதிரி எங்க அப்பா கிடையாது. நான் கொஞ்சம் சாஃப்ட், நான் அவரு டெரரு. இந்த உலகத்திலேயே மோசமானவங்க யாருன்னா எங்க அப்பா தான். ஏன்னா எனக்கு ஏதாவது ஒண்ணுனா கொலை பண்ண கூட தயங்க மாட்டாரு. இல்லையா, இப்ப வேணிக்கிட்ட பேசுறது நாளைக்கு என் கிட்ட வந்துருச்சுன்னா அதனால நான் இருக்க மாத்திரம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. உங்களுக்கு ஏண்டுட்டு தான் நான் பேச வந்தேன். இப்ப நீங்க என்னையே டென்ஷன் படுத்துறீங்க, போங்கயா. இங்க பாருங்கயா, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? இந்த வேணி புள்ள உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? சீச்சி, அவ மன்னிப்பு யாருக்கு வேணும்? அப்படின்னா என்னதான் வேணும்? எனக்கு அவதான் வேணும். பொறு, நான் பேசிக்கிறேன். என்ன புள்ள கேட்டுச்சா? எனக்கு அவதான் வேணும். எனக்கு எத்தனை நாள் ஏமாத்தி இருப்பா தெரியுமா? அவளால நான் கொஞ்சம் நஞ்சம் கஷ்டப்படல. இப்போ கூட ஊருக்குள்ள இவன்களே கூட்டிட்டு வந்துட்டு கவர்மெண்ட் ஆபீசரா அப்படி செவல கட்டி அவங்களை அறையலாம் போல தோணுது. ஆனாலும் கவர்மெண்ட் சொன்னனால பேசாம கட்டுப்பட்டு உட்காந்துருக்கேன். இதற்கெல்லாம் காரணமான அவள. சூப்பர்யா, சூப்பர் சூப்பர். என்ன புள்ள சொல்ற? ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. நம்மள யாராவது இப்படிதான் சீண்டுனா அவங்கள சும்மா விட்டுற கூடாது, பழி வாங்கணும். கரெக்ட் புள்ள. இந்த கிராமத்துல எல்லாரும் எனக்கு அடிப்பணிஞ்சு போவாங்க. நான் சொன்னா கேட்பாங்க, வீட்டுக்கு வானா வருவாங்க. ஆனா இவ நம்ம கிராமத்திலே கொஞ்சம் அழகு கூட இவ தானே. இந்த திமிரு அத குறைக்க வேண்டாம். கண்டிப்பாயா, கண்டிப்பா குறைக்கணும். அதுக்காக தானே அவங்க அம்மாவெல்லாம் நீங்க கொலை பண்ணிருக்கீங்க. கொலை பண்ணி அப்புறம் நீங்க நினைச்சது நடக்கலாட்டி நமக்கு வருத்தம் தானே. அதான் புள்ள, அதான் மனசு கடந்து உறுத்துது. இவளை சும்மா விட மாட்டேன். டேய், நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லுடா. அப்படியே சொல்லி தொலை. பாரி, இங்க என்ன நடக்குது பாரி? பேசாம இரு. இருக்கட்டும், கூடிய சீக்கிரத்துல ஊருக்குள்ள வந்த 2 பேத்தை விரட்டிட்டு
அப்புறம் வச்சுக்கிறேன் இவளுக்கு கச்சேரி. அவ்வளவுதான்யா. இதுக்கெல்லாம் நீங்க கோபப்பட்டு டென்ஷன் ஆகலாமா? சீக்கிரம் ரெண்டு பேத்தையும் விரட்டிடலாம். ஆனா ஐயா, ஐத்தானே என்ன பிள்ளை, உனக்கு பிடிச்சிருக்கோ? என்னதான் இருந்தாலும் சரி சரி, உனக்காக விடுறேன். நான் இந்த ஊருக்குள்ள அவன் இருக்க கூடாது. இருந்தா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்யா. ஃபர்ஸ்ட் இந்த வேணிய கவனிச்சுக்குவோம். நீங்க சொல்லுங்கய்யா, உங்க அம்மாவை எப்படி கொன்னீங்கன்னு. இதே மாதிரி இவளையும் முடிச்சு விட்டுறலாம். அவங்க அம்மாவ சொல்லுங்கய்யா. அதே மாதிரி இவளையும் ஏதாவது பண்ணணும். ஏன்னா ஏன் ஐத்தாங்கிட்ட என்னையே பேச விட மாட்டேங்கிறா? சொல்லுங்கய்யா, இவளை என்ன பண்ணலான்னு. இவளெல்லாம் இவங்க அம்மாக்கு என்ன பண்ணீங்களோ அதே தான் செய்யணும். நீங்க சொல்லுங்கய்யா, நான் என்ன வேணாலும் பாத்துக்கிறேன். இவ அம்மாவ இவ அம்மாவனா? என்னையா யோசிக்கிறீங்க? சொல்லுங்க சார். சொல்லிடுவானா? சொல்ற மாதிரிதான் பாரி பேசி கொண்டு வந்துட்டா. ஆனாலும் அவன் யோசிக்கிறத பார்த்தா சார், பாரி நடிக்கிறான்னு தெரிஞ்சது அவளுக்கும் பிரச்சனை. அதனாலதான் இதெல்லாம் நான் வேண்டான்னு சொன்னேன். எங்க சரத்து, கிராமத்து மக்கள் ஃபுல்லா பாக்கியம் வேணி தூக்கப்பட்ட கட்டையால தான் இறந்தாங்கன்னு சொல்றாங்க. நமக்குன்னு ஒரு சின்ன ஆதாரம் கூட கிடைக்கல. இனி இவன் வாயால சொல்ல வச்சாதான். எல்லாம் சரிதான் சார். இவனை தூக்கிட்டு போய் 2 நாள் நல்ல சோறு தண்ணி போடாம வச்சு அடிச்சான்னு நினைச்சுக்கோங்க, தன்னை போல உண்மையை சொல்லுவான். இவன் கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறது வேஸ்ட் தான். ஐயோ சரத்து, புரியாம பேசாத. அவன் மேல ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட இல்ல. அப்படிப்பட்டவனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், அப்புறம் நமக்கு எதிராக தான் கேஸ் திரும்பும். அதுக்காக தான் சார், அதுக்காக தான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு பொறுமையா இருக்கேன். பொறு உண்மையை சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். ரெக்கார்டிங் கரெக்டா வச்சிருக்கேல? அதெல்லாம் ஆன்ல தான் சார் இருக்கு. ஓகே ஓகே, அங்க கவனி. ஐயா சொல்லுங்கய்யா. அப்பதான் இவள வேண்டாம் வேண்டாம். அவ அம்மாக்காரி போன மாதிரி எல்லாம் இவ போக வேண்டாம். இவளுக்கு தனியா ஒரு விஷயத்த யோசித்து வச்சிருக்கேன். சீக்கிரத்துல நடக்கும். இல்லையா, அவ அம்மா இந்தாப்ல போதும். ஏதோ அப்பங்காரன் எனக்கு தெரிஞ்சவங்கிறதுனால இவ்வளவு நேரம் நீ பேசுறதுலாம் சரி சரின்னு கேட்டேன். எனக்கு நான் தான் ராஜா, எனக்கு யாரும் வேண்டாம். நீ போய் என் சப்போர்ட்டுக்கு பேசுறது கூட எனக்கு சந்தோஷம் தான். அதுக்காக எல்லாத்தையும் உங்ககிட்ட பேச முடியாது. போப்ல போ. உனக்கு தேவை அந்த சரத்து தானே. உங்க அப்பா எங்கிட்டயும் பேசி என்ன ஏதோ நான் பாக்குறேன். இவ்வளவு நேரம் கத்துனது வேஸ்டா? இப்படி சொல்லி தொலையாம விட்டுட்டேயா? போப்ல, நான் பாத்துக்கிறேன். ஏய் இந்தாடி வேணி, பார்த்தேல எனக்கு நானா என் ஊர்க்காரப்புல எப்படி வாரானு. நீயும் இந்த ஊரா இருக்கலாம், ஆனா நீ என் ஊர்க்காரின்னு நான் சொல்லவே மாட்டேன். என்னைக்கு உன் அம்மாக்காரிய கொண்டுட்டு இந்த ஊரை விட்டு ஓடனியோ அதோட நீ ஓடி போனவதான். இங்க பாருடி, எப்ப இருந்தாலும் சரி உன் விஷயத்துல நான் நினைச்சது மட்டும் தான் நடக்கும். உன்னால எதுவும் கிழிக்க முடியாது, இங்க இருந்து தப்பிக்கவும் முடியாது. அடுத்து இந்த கிராமத்தை விட்டு நீ வெளியே போன அது ஜெயிலுக்கு தான். ஆனா அதுக்கு முன்ன ஒண்ணு மூஞ்சியும். சரத்து சரத்து எங்க? அங்க சார், வேணி நம்மள பாத்துட்டா. இங்க நின்னு கையில நம்ம அம்மாவை கொன்னதை கண்டுபிடிக்க அதுக்காக தான் பாரி இப்படி பேசினாளா? இவ்வளவு தூரம் பேசி அந்த ஊர் தலைவன் உண்மையை சொல்லலையே. மேல மேல நம்மளதான் அசிங்கப்படுத்துறான். இங்க இருந்து போவோம். என்ன புள்ள பாக்குற? நான் என்ன நினைச்சேனோ அதை முடிச்சிட்டு அப்புறம் அவளுக்கு இருக்கு. சரிங்கய்யா, நீ போ. ஓய், என்ன இங்க என்ன வேடிக்கை? வா வா. இந்தாப்ல நீ போ, அவ இருக்கட்டும். இல்லையா, இவளெல்லாம் இங்க தனியா விட்டுட்டு போனோம். ஓவர திமிர் பிடிச்சு ஆடுவா. கூட்டிட்டு போய் அம்மாட்ட சொல்லி என்ன ஏதுன்னு கேட்க வைக்கிறேன். ஏய் இல்ல, அவகிட்ட நான் பாத்துக்கிறேயா. என்னடி நிக்கிற? வா. வேண்டாம் வேண்டாம், கிளம்பலாம். ஓய், இன்னைக்கு தப்பிச்சிட்டேன் மட்டும் நினைக்காத. சீக்கிரத்துல என்கிட்ட மாட்டுவடா, நீதான் மாட்டுவ. சீக்கிரம் என் ஐத்தாங்கிட்ட மாட்டி எப்படி சின்ன பொண்ணம் ஆகுறேன் நான் பாக்குறேன். சத்து, போன் ஆஃப் பண்ணு. 2 பேரும் வராங்க, வா அந்த பக்கம் போயிடலாம். மூர்த்தி பாத்துட்டா அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு தான் பிரச்சனை. சரிங்க சார், போலாம். டேடே, என்னடா என்ன முறைக்கிற? பசுபதி, ஏண்டா எங்களை மட்டும் இப்படி கஷ்டப்படுத்திட்டு நீங்க மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோ? ஏய் சிவானி, என்னடி பாக்குற? உன் அப்பா அம்மாவும் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நாங்க தானடி உன்னை பாத்துக்கிட்டோம். அந்த நன்றி கூடமா இல்ல? டேய் பசுபதி சொன்னா கேளு. என்னடா என்ன டேய்? எங்க வீட்லயே இருந்துட்டு எங்களுக்கே துரோகம் பண்றா. துரோகி துரோகி. யார பாத்துட்ட துரோகிங்கிற? அம்மா, ஏய் வேண்டாம் வேண்டாம். ஏன் பொண்டாட்டிய ஏன் உனக்கே திட்டுவியா? பசுபதி, டேடே, என்னமோ ஓ பொண்டாட்டிங்கிற? அவ எங்க வீட்டு நாய்டா, ஏன் தங்கச்சி. என்னது நாயா? இல்ல எங்க வீட்டுல பிறந்த தங்கச்சி. இங்க பாரு, கீரி புள்ள மாதிரி இருக்க பல்ல புடுங்கிருவேன். இதுக்குடா இங்க வந்த? சொல்றா.
அது அந்த சித்தார்த்த நேத்து நல்லா அடிச்சிட்டான். சரியான உடம்பு வலி. அதான் ஆட்டுக்கால் சூப் குடிக்கலாமேன்னு. ஓ முகரக்கட்டைக்கெல்லாம் ஆட்டுக்கால் சூப்பு? ஏண்டா நான் ஆட்டுக்கால் சூப் குடிக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? ஆமாடா, சட்டம் தான். நான் போட்ட சட்டம். போடா இங்க இருந்து, அப்படியே போடா. ஏய் இங்க பாரு, தேவையில்லாம என் மேல கைய வச்சிட்ட. என் அம்மா என் கூட இல்லைங்கிற தைரியம். இருடா இரு, என் அம்மாட்டே போய் சொல்றேன். அடியே சிவானி. என்னது பியா? சிவானி, உன்னையும் அம்மாட்ட சொல்றேன்டி, சொல்றேன். ஏய் சொல்றேன். தூ, இதுவும் ஒரு பொழப்பு. இங்க பாரு, ஆனாலும் நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. சொத்தெல்லாம் நீங்களே வச்சுக்கிட்டீங்க. இங்க பாரு ராம், வாய்க்கிலேயே பேசுற. நான் எங்க வீட்டு சொத்து, எங்க அப்பே சம்பாத்தியம் பண்ண சொத்தை நீ தேவையே இல்லாம அனுபவிக்கிறடா. பசுபதி திரும்பவும் அடி வாங்காத. டேய் தர்மா, உண்மையை சொல்லணும்டா. நம்ம அப்பே சொத்து நமக்கே கிடைக்கல. இவன் யாருடா? இவன் எல்லாம் நம்ம வீட்டு சொத்தை அனுபவிக்கணும்னு தலையெழுத்து. என்னடா என்ன பேசுற? எப்ப பாரு சொத்து சொத்துன்னு, சொத்து பணம்னு நீங்க கிறுக்கு பிடிச்சு போய் இருக்கலாம்டா. எங்களுக்குலாம் அப்படி கிடையாது. அதுவும் என் ராம்க்கு அந்த எண்ணமே கிடையாது. இங்க பாரு, நீ இப்படி எல்லாம் பேசிட்டா உடனே எல்லாத்தையும் மாத்தி உங்ககிட்ட எழுதி கொடுத்துருவேன்னு நினைக்கிறியா? எவ்வளவு நாள் பேசு, உன் செவல கட்டி அரைவனை தவிர சொத்துல ஒரு நய பைசா கொடுக்க மாட்டேன்டா. அப்பனா நீயும் சொத்துக்கு ஆசைப்படுறவதானே? என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, இல்லாதவங்களுக்கு கொடுப்போம்டா. படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு உதவி செய்வோம். ஆனா உங்களுக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டோம். இப்ப வரைக்கும் என் அப்பா எனக்கு எழுதி வச்ச இடத்துலயோ இல்ல என்னோட பேங்க் பேலன்ஸ்லயோ ஒரு பைசா என் ராம் எடுத்ததில்ல. எனக்காகவும் எடுத்ததில்லடா. அத பத்தி இது வரைக்கும் பேசுனது இல்ல, யோசித்தது இல்ல. உங்க முகர்கட்டையெல்லாம் பார்த்தாதான் சொத்து ஞாபகமே வருது. இங்க பாரு, இதோட நிறுத்திக்கோங்க ரெண்டு பேரும். ஓய் ஓய், என்னையும் சேர்த்து பேசாத. இவங்கிட்ட மட்டும் பேசு. நான்லாம் உங்க வம்பு திம்புக்கு எதுக்குமே வரலப்பா. நீ எல்லாம் அண்ணன். அடே, நேத்து அவன்கிட்ட அடி வாங்கிட்டு வாய பேன்னு திறந்துட்டு இருக்க. இன்னும் உன் வாய் கொழுப்பு அடங்குதாடா? பசுபதி வேண்டாம், பசுபதி வேண்டான்னு சொல்றேன்ல. ஒரு அறையோட விட்டானே நினைச்சிட்டு இதோட வந்துரு. இல்ல இன்னும் வாங்கி கட்டிக்கிட்டு தான் இருப்ப. டேய் நீ எல்லாம் நாயகிக்கு புள்ள இல்லடா. ஆமாண்டா, நான் தெய்வேந்திரனுக்கு புள்ள, நீ நாயகிக்கு புள்ள. வா போலாமா? கூட்டிட்டு போயிரு தர்மா, இல்லாட்டி நீ ரொம்ப கஷ்டப்படுவ. ஏய் இங்க பாரு, நான் கொஞ்சம் நல்ல புத்தியில இப்ப இருக்கேன். கொட்டுப்ப காமிச்சு ஒட்டி வாங்காத. இதோட கிளம்பி போயிடு. அதுக்கப்புறம் இனி என் பொண்டாட்டிய பத்தி ஒரு வார்த்தை பேசுனா எலி கூண்டு வாய உடைச்சிருவேன். எலி கூண்டு வாயா? அப்படியா இருக்கு? போடா போ. போறேன்டா, போறேன். இப்ப போறேன். ஆனா என் அம்மா வந்ததும் திரும்பி வருவேன். நியூ என்ட்ரிடா. என் அம்மா நாயகி வந்ததும் திரும்ப எங்க ஆட்டத்தை ஆரம்பிப்போம். அது வரைக்கும் இருங்கடா, இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் ஜாலியா இருக்க முடியாது, உங்க ஜாலி முடியும். பாக்கலாம் போடா. பசுபதி, இனிமேலாவது வாரியா இல்ல நான் போகவா? ஐயோ, இவன் ஒருத்தன். ஏண்டா? வந்து தொலை, ஆட்டுக்கால் சூப்பே ஆறி இருக்கும். ஐயோ, ஆறி இருக்குமா? சரி வா, கொஞ்சம் வெது வெதுன்றதாலும் குடிச்சிடலாம். டேய் இவங்களெல்லாம் பார்த்தா இப்படி அப்பப்போ பேசிக்கணும்டா. இல்லாட்டி நம்மள வில்லன்க இல்ல காமெடியன்கன்னு சொல்லிடுவாங்க. அப்பப்போ இப்ப நடந்துகிட்ட மாதிரி நடந்துக்கணும், புரியுதா? டேய் புரிஞ்சிருச்சாண்டா, வா போயிடலாம். எதுக்காக வந்தாங்க, ஏன் இப்படி பேசுறாங்கன்னே தெரியல. விட்டு ராம், அவங்க புத்தி அவ்வளவுதான். இல்ல சிவானி, நீங்களை இப்படியே வச்சிட்டு இருக்கிறது சரி வராது. அப்பா ஊர்ல இருந்து வரட்டும், நீங்களுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். ஐயோ ராம், குறைக்கிற நாய் கடிக்காது. அதுவும் இந்த ரெண்டு நாய் எப்பவும் குறைக்க மட்டும் தான் செய்யும். கண்டுக்காத ராம். சிவானி. என்ன ராம்? நீங்கள லேசா நினைக்காத. இந்த மாதிரி லூசு மாதிரி இருக்கிறவங்க தான் துருக்குத்தனமான வேலையை பாப்பாங்க. கல்யாணத்துல எவ்வளவு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணாங்க பாத்தேல. சிந்து மட்டும் இல்லாட்டி நம்ம கல்யாணமே நடந்திருக்காது. அதனால ஓகே ராம், ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். முதல்ல இந்த சொத்து நம்ம கையில இருக்கிறதுனால தான் இப்படி பண்றாங்க. இந்த சொத்தை யோசிப்போம். சரி ராம். ராம், அவங்களால நீ இவ்வளவு டென்ஷன் ஆகாத. நார்மலா இரு. கொஞ்ச நேரத்துல ஒரு மாதிரி டென்ஷன் ஆக்கிட்டாங்க. விட்டு ராம், இவங்களால நம்ம சந்தோஷம் தான் போகும். எவ்வளவு சந்தோஷமா கிளம்பி வந்தோம். அவங்களால நம்ம சந்தோஷம் ஏன் போகும்? நாம எப்பவும் நாமளாவே இருப்போம். மத்தவங்களுக்காக நம்ம சந்தோஷத்தை நாம பாழாக்க கூடாது, புரியுதா? சரி வா, ஹோட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போலாம். சரி ராம். நிதானமாக யோசித்தாலும் நில்லாமல் ஓடி யோசித்தாலும் நீ தான் மனம் தேடும் ஆண்பாலன். பூவாயன ஏற்கும் பூபாலன், என் மடியின் மனவாளன் என தோன்றுதே. டேய் சக்தி, இல்லரா. டேய்
காது கேக்குதான் பாரு. டேய் காட்டெருமை, என்ன ஜீவா? ம். டேய் நில்றா, இத வாரேன். சீக்கிரம் வா. மா அம்மா சீக்கிரம் வா. ஜீவா. மாமா. என்னடா ஆபீஸ் கிளம்பியாச்சா? ஆமா மாமா. அம்மா வாரேன்னு சொன்னாங்க. எங்கடா, கோவிலுக்கா? ஆமா மாமா, அதான் அப்படியே கூட்டிட்டு போலான்னு அம்மாவை கூட்டிட்டு இருக்கேன். இன்னும் வாராங்களான்னு பாருங்க. சக்தி வேற நின்னுட்டு இருக்கா. நிப்பா ஒன்னும் அவசரம் இல்ல, கிளம்பி வர வேண்டாமா? சரிதான் மாமா. என்னைக்கு உங்க தங்கச்சியை விட்டு கொடுத்துருக்கீங்க? என்னடா? ஒன்னும் இல்ல மாமா, பதறாம வரட்டும். ஜீவா. என்ன மாமா? நேத்து அந்த சித்தார்த் நம்ம வீட்டுக்கு வந்தான்ல? அது ஆமா மாமா. என்னடா நினைச்சிட்டு இருக்கான்? அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இங்க பாரு, அன்னைக்கே நான் அவனை பார்த்து சத்தம் போட்டு வந்தேன். அப்படி இருந்தா இன்னும் கேட்கலன்னு. ஐயோ மாமா, அவன் எல்லாம் கேட்க மாட்டான். இல்ல என் அண்ணன் கொடுக்கற இடம்டா மாமா. அது வந்து புரியுதுடா. அவனால சிந்துவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அதானே நீயும் சொல்ல போற? ஆமா மாமா. டேய் அவன் நம்ம எல்லாத்தையும் பழி வாங்குவேன்னு வந்து நின்னுட்டு இருக்கான். அதுவும் இல்லாம நம்ம கம்பெனில எவ்வளவு லாஸ் ஆக்குனா. அதெல்லாம் விடு, நம்ம எப்படினாலும் பாத்துக்கலாம். ஆனா அந்த சிந்து கிட்ட டீலிங் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு தினமும் பாத்துக்கிட்டு இருக்கான் பாத்தியா? அதெல்லாம் எங்க போய் முடிய போதா எனக்கு தெரியல. ஆமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ரத்ன மாமா ஏதோ மனசுல வச்சிருக்காங்க. அதனாலதான் மாமா சித்தார்த்தா அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. தெரியும்டா, என் அண்ணனை பத்தி எனக்கு தெரியாதா? சின்ன புள்ளையில இருந்து கஷ்டப்பட்டான், அதை என் அண்ணன் நேர்ல பார்த்தான். அதனால அவனுக்கு மனசு வலிக்குது. அவனை உன்ன நம்ம வீட்டு பிள்ளைய நினைச்சிட்டு இருக்கான். அதான்டா, அதான் அவன் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்கான். இருக்கட்டும், ஒரு நாள் நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாமா, விடுங்க. தினம் இப்படியே இருக்குமா? என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மாற்றம் வரும். சித்தார்த் கண்டிப்பா மாறுவான். அதே படுறான், அவன் எப்படி மாற முடியும்? உங்க அப்பன் திருந்தினாதான் இவன் திருந்துவான். அபிமன்யோ கொஞ்சம் வயசுல இருந்து எங்களுக்கு தெரியும். வயசுல வராத மெச்சூரு இப்ப வயசானதுக்கு அப்புறம் வந்துருவா போகுது அவனுக்கு. மாமா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இத நினைச்சு நீங்க புலம்பவும் வேண்டாம். அப்புறம் சிந்துவ நினைச்சு நீங்க எதுவும் கஷ்டப்படாதீங்க. நம்ம குடும்பமா இல்ல சித்தார்த்தா அப்படின்னு கேட்டா நம்ம சிந்துடா, நம்ம குடும்பத்தை தான் சொல்லுவா. அவ்வளவுதான் மாமா, இதுக்கு போய் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இல்லடா, நம்ம பிள்ளைய பத்தி நமக்கு தெரியும். ஆனா அவ மனசு ஏதாவது நினைச்சு கஷ்டப்பட்ட கூடாதுடா. மாமா அவன் பழி வாங்குறேன்னு தெரியறான். ஏன் அண்ணன் அவன் நம்ம வீட்டு பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நமக்குள்ள உள்ள பிரச்சனை இல்ல, சிந்து எதுவும் கஷ்டப்பட்ட கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி மாமா, பாத்துக்கலாம். சரத் வரட்டும். வந்ததும் நான் சரத்துக்கிட்டையும் பேசி அங்க பாத்துக்கிறோம் மாமா. நீங்க ஃப்ரீயா விடுங்க. சரிடா. ஆனாலும் திரும்ப ஒருக்க போய் அவனை சத்தம் போட்டு வரேன். மாமா அதெல்லாம் வேண்டாம். இல்ல நம்ம யாருமே எதுவுமே சொல்லலாட்டி அவனுக்கு அந்த ஒரு பயம் இருக்காது. நம்ம புள்ளைய பார்க்க வர்றது கூட அவன் பயப்படணும். நான் பாத்துக்கிறேன். மாமா. டேய் நான் பாத்துக்கிறேன்டா. இத என் அண்ணன்ட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ எதுவும் சொல்லாத. சரிதான். என்னடா ஏதோ பண்றீங்க, பாத்துக்கோங்க. இல்ல ரத்ன மாமாட்ட சொல்லுங்க. ஏன் அண்ணன்ட்ட சொல்லாம நான் ஏதாவது செய்வேனா? ஆமா நீங்க ஏதாவது செஞ்சிட்டும் சொல்லிக்கலாம். டேய் ஒன்னும் இல்ல மாமா. அம்மா வந்துட்டியா? வாமா. சரிதான், கூட்டிட்டு கிளம்பு. மாமா எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கோங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. சுண்டக்கா பையன் என்கிட்ட அப்படி பிரச்சனை பண்ணிருவானோ? பாத்துக்கிறேன். மாமா. சரிதான், இவர் என்ன பிரச்சனை இழுத்துட்டு வர போறாரோ? ரத்ன மாமா இதுக்கெல்லாம் அமைதியா இருக்காங்கண்ணா, அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சரத்து சொன்னா. இந்த பிரச்சனை முடியுங்குள்ள இதுக்குள்ள இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போதோ? டே ஜீவா வாரியா இல்லையா? ஏய் இருடா வாரேன். என்ன? ஏய் காட்டேருமே வெயிட் பண்றா. சரிடா. ஷோ. ஐதா என்ன ஐதா இப்படி பண்ணிட்டான்? பாரி, நான் தான் சொன்னேன்ல, அவன்கிட்ட அவ்வளவு சீக்கிரம் உண்மையை வாங்கிட முடியும். அதானே ஐதா. ஆனா அவன் திமிர பாத்தியா? எந்த அளவுக்கு பேசுறானே. பாத்தேமா, நீ கோபமா பேசுனதையும் கேட்டேன். பரவாயில்ல, அந்த டைம் கூட ஏனிய விட்டு கொடுக்காம பேசின பாத்தியா? சூப்பர்மா. என்ன ஐதா, பொண்ணுங்கன்னா அவனுக்கு இறக்காரமா? இவனால நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டாங்க ஐதா. இவனால என்னைக்காவது நேருக்கு நேர் நின்னு நல்லா திட்டணும்னு நினைப்பு. திட்டது என்ன, அட்டிக்க கூட செய்யலாம். ஆனா இன்னைக்கு அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டேன். எப்படி ஐதா, அவனை திட்ட மாதிரி திட்டி இப்படி எல்லாம் மத்தவங்க பேசுவாங்கன்னு எப்படி திருப்பி விட்டேன் பாத்தீங்களா? நீ விவரமான பொண்ணுதாமா. ஐதா அவன் எங்க அப்பாவுக்கு பயப்படுவான். ஏன்னா ஒரு தடவை சட்டையை பிடிச்சி நல்லா திட்டி விட்டாரு. அதனாலதான் ஐதா அப்பா பேரை சொல்லியே நல்லா திட்டி விட்டேன். உண்மைதாமா. எனக்கும் என் அப்பா இந்த மாதிரி இருந்திருந்தா நான் இவ்வளவு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல. கஷ்டத்தை கூட விடுங்க, என் அம்மாவை இழந்திருக்க மாட்டேன். வேணி. ஆமா சார், நான் இப்ப இப்படி இருக்கேனா அதுக்கு என் அப்பா தான் காரணம். என்
அப்பா மட்டும்தான். ஐயோ வேணி, இதுக்கெல்லாம் கவலைப்படாத. இப்போவும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆமா வேணி, போனதை நினைச்சு கவலைப்படாத. இல்ல சரத்து, போனது ரொம்ப பெரிய விஷயம்ல. காசு பணம் எதா இருந்தாலும் ஓகே, ஆனா என் அம்மாவும் என் மானமும். ஏய் வேணி. சரத்து, ம், எனக்கு ஒரு உதவி பண்றியா? நீ இப்ப பண்றதெல்லாம் எனக்காக தான், ஆனா நானா உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். எனக்காக செய்வியா? என்னம்மா? ஏற்கனவே உன்கிட்ட சொன்னதுதான், திரும்பவும் சொல்றேன். என் அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுக்கறியா? வேணி. பேசணும், அவர்கிட்ட பேசணும். ஏன் கேட்கணும். ப்ளீஸ் சரத்து, அவரை மட்டும் பார்த்தா. ஏய் விடு, உங்க அப்பாவை பார்க்கணும் அவ்வளவுதானே. என்கிட்ட சொல்லிட்டேல, நான் பாத்துக்கிறேன். நீ இந்த ஃபீலிங்ஸை விடு. உனக்காக தான் நாங்க எல்லாம் இருக்கோம். ஆமா சரத்து, நீங்க மட்டும் நினைச்சேன், ஆனா இதோ பாரி, என்னால நம்ப முடியல. எனக்காக தான் அவளும் அந்த ஊர் தலைவன் கிட்ட பேசி அவளுக்கு என்ன பிரச்சனை வரும்னு கூட யோசிக்கல. எனக்காக நீங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு தோன்றதெல்லாம் இப்பவும் என் அம்மா என் கூடயே இருக்காங்கங்கறதா. அதனாலதான் எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் என்ன சுத்தி வந்திருக்கீங்க. அம்மாடி அவ்வளவுதாமா. ஒரு பக்கம் கதவை அடைச்சா இன்னொரு பக்கம் கதவு கண்டிப்பா திறக்கும். இப்பவும் உன் நம்பிக்கையை இழக்காத, புரியுதா? ஓகே சார். வேணி, கவலையை விடு. மனசாலுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றதுல என்ன இருக்கு? சீக்கிரத்துல இந்த கொலைகேஸ்ல இருந்து நீ வெளியே வருவ. நீயும் எல்லாரும் மாதிரி நார்மலா சந்தோஷமா வாழ்வ. அதுக்காக நான் கண்டிப்பா உன் கூடயே இருப்பேன். ஓகேவா? ரொம்ப சந்தோஷம் பரி. ஐதா, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? பண்ணலாமா? இவனுக்கு இந்த மாதிரி பேசினாலும் சரி வராது. இவனுக்கு இதை விட ஸ்பெஷலா வச்சிருக்கேன். மூர்த்திய சீக்கிரத்துல ஜெயிலுக்கு அனுப்புறேன். என்ன ஐதா பண்ண போறீங்க? வெயிட் அண்ட் சீ. தரமான சம்பவத்தை இனி பாப்பீங்க. வாவ், சூப்பர் ஐதா. ம்